இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் கார வடை திருநெல்வேலி தந்த ஒரு ஸ்பெஷல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போது அது நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போது ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1 டீஸ்பூன் அரிசி மாவு. மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடானதும் டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால இது வந்து தஞ்சாவூர் திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவ்வளோதான். கார வடை, கார போண்டா இப்படி வேணால் சொல்லிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சட்னியோட சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மழை டயத்தில் சூடாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.